பொதுவா பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல தான் வந்து பிரைஸ் கம்மி இந்தியாவை காட்டிலும் இந்த மாதிரி லக்ஸூரியஸ் பிராண்ட் எல்லாம் அதுக்குமே. ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நியூசிலாந்தில் நம்ம தங்கியிருக்க ஹாமில்டன் சிட்டியில் நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்திலே இருக்குங்க லேண்ட் ரோவர் ஷோரூம். அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய கார்ஸோட ப்ரைஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்தியாலையும் சரி நியூசிலாந்துலேயும் சரி எங்கே அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குங்கிற மாதிரி என்னென்ன கார்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா ரேஞ்ச் ரோவர் இவோக் பார்க்க போகிறோம், வெல்லார், டிஃபெண்டர், அப்புறம் ஜாக்வாரில் சில மாடல்ஸ், அப்புறம் டிஸ்கவரி, இதெல்லாமே வந்து இந்த விளாகில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக லக்ஸூரியஸ் கார்ஸை தான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓடி இருக்கு. ஸோ ரேஞ்ச் ரோவர்ல ஸ்போர்ட் மாடல்லாம் பாத்தீங்கன்னா புது கார் வந்து 160,000-170,000 அதுக்கு மேல தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹே கைஸ், நம்ம லேண்ட் ரோவர் ஷோரூமுக்கு வந்துட்டோங்க. நம்ம தங்கியிருக்க ஹாமில்டன் சிட்டி நியூசிலாந்தில் நம்ம தங்கியிருக்க சபர்ப்லேருந்து ஒரு 2 minutes டிரைவில் இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. பேஸ்னு சொல்லப்படுற இடத்துல தான் இந்த மாதிரி லக்ஸூரியஸ் கார் ஷோரூம்ஸ் நிறையா இருக்குங்க. லேண்ட் ரோவர், ஜாக்வார், ஆடி, இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து இந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வந்து லேண்ட் ரோவர் ஷோரூமில் என்னென்ன கார்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிற காரே நமக்கு ஃபேவரட்டான டிஃபெண்டர் தாங்க. கண்டிப்பாக இந்த கார் வந்து இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக இன்னொரு 3-4 இயர்ஸில் வந்து இந்த கார் வாங்கணும் அப்படிங்கிறது தாங்க நம்மளோட லட்சியமே. என்னோடய ட்ரீம் கார்னு கூட சொல்லலாம். இப்போ நின்றுட்டுருக்க டிஃபெண்டர் பாருங்கள், பிராண்ட் நியூ, இன்னும் வந்து நம்பர் பிளேட் கூட வந்து கிடையாது. ஸோ 200,000 வருதுங்க ஸ்டார்டிங்கே. அது வந்து உங்களோட என்ஜின் சைஸை பொறுத்து வந்து வேரி ஆகுது. 2 லிட்டர் என்ஜினுக்கு ஒரு ப்ரைஸு, அதுக்கு மேலே போக போக இன்னுமே கூட்டிகிட்டே தாங்க போகுது. 200லேருந்து 350,000 வரைக்குமே வந்து ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, டிஃபெண்டரை பாருங்கள், ஒரு தேர் மாதிரி இருக்குங்க. ஸோ லேண்ட் ரோவரே எதுக்கு பேர் போனதுன்னு உங்களுக்கு தெரியும். 4 wheel டிரைவு, அப்புறம் வந்து ஆஃப் ரோடிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பேர் போனது. டிஃபெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஆஃப் ரோடிங்க்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆக்டர் துல்கர் சல்மானோட ஃபேவரட்டான காரும் டிஃபெண்டர் தாங்க. இப்போ அடுத்து பார்த்துட்டு இருக்க டிஃபெண்டர் பாருங்கள், ப்ளூ கலர் டிஃபெண்டர். இது வந்து 25,000 கிலோமீட்டர் ஓடின டிஃபெண்டர். 140,000 நம்ம ஊரு காசுப்படி 70 லட்சம். டிஃபெண்டரில் உங்களுக்கு என்ஜின் கெப்பாசிட்டியை பொறுத்தும் மாடலை பொறுத்தும் உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு 2000 cc என்ஜினோட வந்து நியூ டிஃபெண்டர் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 200,000 ப்ளஸில் இருந்தாங்க உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. அது வந்து உங்களோட கிலோமீட்டரை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 100,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு டிஃபெண்டர்லாம் எடுக்கணும்னா ஒரு 80K 90K வச்சாலும் எடுத்துடலாம். நீங்கள் ஷோரூமில் இல்லைனாலும் வந்து ட்ரேட்மீ, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லையும் செக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் கூட செல் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. லேண்ட் ரோவரில் டிஃபெண்டர் மெட்டுமாடாக இருக்குது, அதையே காட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. வாங்க அடுத்தடுத்து லேண்ட் ரோவரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் ரோவர் மாடல்ஸு, ஜாக்வார், இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாக்வார் பார்த்திங்கன்னா 2020 மாடல் தான். 100,000 50 லட்சம். நம்ம லேண்ட் ரோவரோட கம்பேர் பண்ணும்போது ஜாக்வாரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது. இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எஸ்யூவி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஜாக்வாரில் வந்து செடான் அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ நம்ம போகிற எல்லா கார்ஸுமே வந்து எஸ்யூவி டைப் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெல்லார் பாருங்கள், ரேஞ்ச் ரோவர் வெல்லாரும் நல்ல ஒரு மாடல் தான். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து 2017 $55,000 போட்டிருக்காங்க. நம்ம ஊரு காசுப்படி 27 லட்சம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடின கார் தான். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு 50,000-60,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரி கார்னால் நீங்கள் வந்து ஒரு 27 லட்சம் 28 லட்சம் வச்சிங்கனாலே வந்து ஒரு தரமான கார் வந்து எடுக்கலாம். புதுசே எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க புதுசு எடுக்கலாம். இல்லை கண்டிப்பாக அவ்வளோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, செகண்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்க கார் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட். இந்த கார் பார்த்தீங்கன்னா 7,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170,000 வருதுங்க. இதுவுமே அப்படி தாங்க, என்ஜினோட
கெப்பாசிட்டியை பொறுத்து வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. ஸோ 2000 சிசினா அது ஒரு ப்ரைஸாக இருக்குது, 3000னா அது ஒரு ப்ரைஸ், 4000னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி மாடலை பொறுத்தும் வந்து ப்ரைஸ் வேரி ஆகுது. ஆனால் மினிமமாக நீங்கள் ரேஞ்ச் ரோவரில் ஒரு புது கார் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 150,000 ஆச்சு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வச்சுருக்க கார்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஹாமில்டனில் இருக்க ஜாகுவார் ரேஞ்ச் ரோவர் ஷோரூம்லேயே வந்து வால்வோ கார்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. வால்வோ வந்து கம்பேரிட்டிவ்லி லேண்ட் ரோவரோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க எஸ்யூவி கூட 55,000 தான் இந்த வால்வோ. கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ மாதிரி தாங்க இருந்துச்சு. வால்வோவில் இன்னும் XC40 வச்சுருந்தாங்க. அப்புறம் லேண்ட் ரோவரை நம்ம அப்படியே சொல்லலை, பட் டிஸ்கவரியும் நிறையா பார்க்க முடிஞ்சுங்க. புது டிஸ்கவரியுமே பார்த்தீங்கன்னா 200,000 வருதுங்க. பொதுவாக சொல்லப்போனால் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் விலை குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து லக்ஸூரியஸ் கார்ஸ்க்கு நியூசிலாந்தில் கம்மி, இந்தியாவை காட்டிலும். அதுக்கப்புறம் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் வந்து நியூசிலாந்தில் வந்து எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அவ்வளோ இருக்காது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் அதிகரிச்சுட்டே வருது இந்த மாதிரி லக்ஸூரியஸ் காருக்கு, அதனாலையும் ப்ரைஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க இன்னும். ஸோ இம்போர்ட் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா 100% மேலேயே இருக்குது. அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்குமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்க நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும். இப்போ நியூசிலாந்தில் 300,000 கிடச்சிதுன்னா இந்தியாவில் வந்து 500,000 அந்த கார் கிடைக்குதுங்க. அவ்வளோ வேரியன்ஸ் வந்து வருது. என்ன தான் லேண்ட் ரோவரை இப்போ டாடா மோட்டார்ஸ் ஓன் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஓரளவுக்கு ரேஞ்ச் ரோவரோட ப்ரைஸ் எவ்வளோ வருது, நியூசிலாந்தில் எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ ஒரு கன்க்ளூஷனாக சொல்லணுன்னா மினிமம் நீங்கள் ஒரு 200,000 வச்சா தாங்க ரேஞ்ச் ரோவரில் புது கார் எடுக்க முடியும். 200,000னா நம்ம ஊரு காசுப்படி 1 கோடி ரூபாய். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடி ஷோரூம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனில் வந்திருக்கக்கூடிய Q5, Q7, Q8 இது எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா நியூசிலாந்தை பற்றி இன்ஃபர்மேஷனோட வந்து சந்திக்கலாம். சேஸ் காய்ஸ், சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன். நன்றி, வணக்கம்.